எல்லோருக்கும் எல்லாம் வளமும் செல்வமும் புகழும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி உங்கள் அபிமானமான ஜோதிடர் KM ரவிக்குமாரின் அன்பு வணக்கங்கள். அனைவருக்கும் 2026ஆம் ஆண்டின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026ஆம் ஆண்டு புத்தாண்டினுடைய பலனாக மேசராசியை பற்றி நாம் காண்கிருக்கின்றோம். மேசராசி என்பது அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம், இந்த 3 நட்சத்திரங்களுக்குரியது தான் மேசராசி ஆகும். மேசராசியினுடைய பலனை பற்றி இந்த 2026ஆம் ஆண்டு நமக்கு இந்த புது ஆண்டு எப்படி இருக்க போகிறது, நாம் கடந்த காலத்தில் நம்ம சந்தித்து வந்த கஷ்டங்களையும் பிரச்சனையிலிருந்தும் விடுபட்டு இந்த வருடம் முழு பலனை நாம் எளிமையான முறையில் இந்த காணொலியில் காண்கிருக்கின்றோம். முதல் முறையாக நீங்கள் பார்க்கக்கூடியவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கங்க. அதாவது 2026ஆம் ஆண்டினுடைய தொடக்கத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு மேச ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவானும், 12ஆம் இடத்தில் சனி பகவானும், 11ஆம் இடத்தில் ராகு பகவானும், 5ஆம் இடத்தில் கேது பகவானும் அமைந்திருக்கிறார். மற்ற கிரகங்கள் காலச்சக்கரத்தில் சுழற்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். இதில் இடைப்பட்ட ஜூன் மாதத்தில் குரு பகவான் பயிற்சி அடைகிறார். பிறகு ராகு கேது இந்த வருடத்தின் இறுதி நாட்களில் தான் அவர் பயிற்சி பெறுகிறார். மற்ற இந்த வருடத்தினுடைய கிரகங்கள் இந்த நிலைமையில் தான் இருக்குங்க. உங்களுடைய மேச ராசியை பொறுத்தளவுக்குமே இந்த வருடத்தினுடைய பலன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா, மேசம் ராசியிலிருந்து 3ஆம் இடத்தில் குரு பகவான் அமைந்து குரு பார்வையாக 5ஆம் இடத்தை 7ஆம் ஸ்தானகத்தை பார்வை பார்க்கிறார். முதல்ல நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மேசராசியில் பிறந்தவங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் இந்த 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக திருமணம் அமைஞ்சிருங்க. ஏன்னா உங்களுடைய கலஸ்திர ஸ்தானகத்தை குரு பகவான் பார்வை பார்த்துட்டு இருக்காரு. திருமண பாக்கியம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விதமாக அமையும். உங்கள் மனைவியால் உங்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம், ஏன்னா இவங்களுக்கு இந்த மேசராசிக்காரங்களுக்கு இப்போ 7.5 சனி திருக்கணிதி பஞ்சாங்கப்படி நடந்துட்டுருக்கு. பிரச்சனை இருந்தாலும் கூட இந்த குரு பார்வை என்பது அது ஒரு தீர்வுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த ராசி பொறுத்தளவுக்குமே அடுத்தது குரு பார்வைங்கிறதுங்க 9ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்க்கிறார். லாபம் என்பது நீங்கள் உங்களுக்கு இந்த 7.5 சனி கூட விரயச்சனியாக இருந்தாலும் கூட அந்த விரயத்தை ஒரு சுப விரயமாக ஆக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். லாபாதிபதியான ஒரு நேரம். இந்த லாபத்தை நோக்கி குரு பார்வை கும்பராசியை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆயிடுச்சிங்களா? இது உங்களுக்கு ஒரு சாதகமான நேரம். அதே போல் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். 9ஆம் பார்வை அப்படிங்கிறது 9ஆம் இடம் தகப்பனை சார்ந்த இடம். தகப்பனுடைய அவர் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்களோ, அவர் மூலியமாக வரக்கூடிய ஒரு பொருளாதாரம், அவருடைய அறிவு, ஆலோசனை, இது எல்லாத்தையும் பற்றி பேசக்கூடிய தாங்க 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடத்தையும் குரு பகவான் 7ஆம் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ உங்களுக்கு எப்படி பண்ண போகுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் அப்பா வழியிலால் இருக்கக்கூடிய பிரச்சனை ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக தீரும். அவங்களுக்கு ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தால் அவங்க இந்த பிரச்சனை தீர்ந்து அவங்க ஆரோக்கியம் நலமடையும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அடுத்தது உங்களுக்கு பார்க்கும்போது இந்த குரு பார்வையால் உங்களுடையமான ஒரு இடத்துல நீங்கள் எதிர்பார்த்த ஏதாவது ஒரு பல நாள் கனவுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படிப்பட்ட ஒரு கனவு என்பது உங்களால் சாதிக்க முடியும். அதற்கு உங்களுடைய மனசளவில் நீங்கள் இந்த 2026ஆம் ஆண்டுக்கு உண்டான ஒரு முழுமையான ஒரு பலனை நீங்கள் தாராளமாக நீங்கள் முயற்சி செய்து அந்த முயற்சியை உங்கள் இலக்கை நோக்கி நாம் எதுக்காக இதனால் வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டோமோ அதுக்கு நம்ம போராடணும்னு சொல்லி நீங்கள் போராடி ஆகணுங்க. ஏன்னு கேட்டால் மேசராசின்னு சொல்லிட்டாவே அவங்கக்கிட்ட தன்னம்பிக்கை அதிகம்.
செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பிடிவாத காரகர்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு காரியத்தை ஒரு மனசில் நினச்சிட்டிங்கன்னா உங்ககிட்ட ஒரு பிடிவாதம் இருக்கும். யாருடைய வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் முதல்ல நீங்கள் வந்து கொடுக்க மாட்டீங்க. உங்கள் மனசில் வந்து எது சரின்னு படுதோ அதை மட்டும் தான் இயல்பாகவே நீங்கள் செய்வீங்க. ஆனால் சும்மா ஒரு வார்த்தைக்காக 4 பேர்த்துக்கிட்ட நீங்கள் ஆலோசனை வேணால் நீங்கள் கேட்கலாம். ஆனால் அந்த ஆலோசனை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துப்பீங்கன்றது அது தெரியாது. உங்கள் மனசு சரின்னு பட்டால் மட்டும்தான் நீங்கள் அந்த காரியத்துக்கு வந்து நீங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக நீங்கள் வந்து இருப்பீங்க. அப்போ இந்த 2026ஆம் ஆண்டுங்கிறது உங்களுடைய வாழ்வில் ஒரு சாதனை காலம்னு தான் நம்ம சொல்லணுங்க. ஏன்னு கேட்டோம்னா 7 சனியாகவே இருந்தாலும் கூட இந்த குரு பார்வை அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த குரு பகவானுடைய ஒரு பார்வைங்கிறது ஒரு சில காரியங்களில் நீங்கள் சாதகமாகவும் சரியான முறையில் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் 3ஆம் இடத்தை வாக்கு ஸ்தானகத்தை வந்து பார்க்கிறாருங்க. அதாவது 3ஆம் பார்வையாக ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்போ உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா கல்வி, படிப்பு, தனம் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் வந்து பார்க்கும்போது படிப்பில் படிக்கக்கூடியவங்க எல்லாருமே கொஞ்சம் கவனமாக படிங்க. ஞாபக சக்தி அதிகமாக உங்களுக்கு வச்சுக்கோங்க. கல்வி மேலே ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ பார்க்கும்போது எவ்வளவு படித்தாலும் இந்த 7 சனி வந்ததுலேருந்துமே கல்வி மேலே அதாவது வந்து ஒரு ஆர்வம் வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்குங்க. அதுக்கு நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்காம நீங்கள் நல்ல ஒரு கவனமான முறைகளை வந்து நீங்கள் கல்வி மேலே வந்து ஆர்வத்தை செலுத்துங்க. குடும்பத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சில நேரங்கள் இந்த சனிப்பார்வை வந்து 3ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால வந்து அதாவது 3ஆம் பார்வையாக ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்பப்போ குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன மனக்கசப்புகள் இதெல்லாம் வருங்க. ஆனால் வந்தாலும் கூட பெருசாக ஒரு கஷ்டத்தை கொண்டு போய் உங்களுக்கு விடாது. நீங்கள் அதை பற்றியெல்லாம் வந்து கவலைப்பட வேண்டாம். அதே போல் இந்த உடைய ராசியில் பொறுத்த இந்த வருஷத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்துக்கு பிறகு அதாவது குரு பகவான் கடகத்தில் போய் உச்சமடைகிறாரு. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிலம், வாகனம், பூமி என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல உச்சமடைகிறார். அப்போ கடகத்தில் உச்சமடையக்கூடிய குரு பகவானால் ஒரு வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு வரும். ஒரு பூமி இடம் சொந்த இடம் நம்ம வாங்கலேங்கிற வருத்தப்படுறவங்களுக்கு சொந்த இடங்கள் அமையும். இல்லை நம்ம நல்ல ஒரு வீடு கட்டலை, இல்லை பழைய வீட்டை மாற்றிட்டு நம்ம புது வீடு கட்டலாம் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதுக்கான ஒரு யோகமும் இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு வருங்க. ஏன்னா ஜூன் மாதத்திற்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் முயற்சிகள் எடுப்பீங்க, அது உங்களுக்கு சரியாக அமையுமான்னு பார்க்கும்போது கொஞ்சம் அது ரிஸ்க் இருக்குங்க. ஆனால் அந்த ஜூனுக்கு பிறகு ஒன்றுமே நீங்கள் இப்போ படுற கஷ்டத்துக்கு எல்லாமே அன்றைக்கி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலனாகவும் நல்ல ஒரு வாய்ப்பாகவும் நல்ல ஒரு தெளிவான முறையிலையும் நீங்கள் வரதுக்குண்டான வாய்ப்பு வந்து இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது. அது பார்த்துட்டிங்கன்னா அந்த 2026ஆம் ஆண்டில் இன்னும் அதாவது வந்து ஒரு கடைசி இந்த இறுதி பலன்னு சொல்லக்கூடிய அந்த கடைசி நாட்களில் சில மாற்றங்கள் நிறைய வருங்க. அதை நீங்கள் நல்லா கண்டிப்பாக உணர்வீங்க. 7 சனியாக இருந்தாலும் கூட அந்த 7 சனி வந்து உங்களுக்கு வந்து பார்க்கும்போது சில கஷ்டங்கள் கொடுத்தாலும் அதில் இருந்து விடுபடுறதுக்காகவும் அதில் இருந்து நம்ம தப்பிச்சுக்கிறதுக்காகவும் இல்லை நாம் வந்து ஒரு புதுசாக நம்ம ஒன்று முயற்சி பண்ணுறதுக்காகவும் அறிவும் ஞானமும் கூடவே சேர்ந்து இந்த கிரகங்கள் எல்லாம் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குங்க. அப்போ நாம் வந்து 7 சனி நடக்குதேங்கிற ஒரு வருத்தத்தை விட இது எல்லாம் வந்து நீங்கள் வந்து மனசில் வச்சு அதற்கான ஒரு முன்னேற்பாடுகள் செஞ்சு உங்கள் தொழில் மேலே நல்ல ஒரு கவனம் செலுத்தி நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப நாளாக தடையாக இருந்தது கூட நீங்கள் சாதகமாக பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு காலங்கள் கூட உங்களுக்கு வரும். அது இந்த குரு பகவானால் ஜூன் மாதத்துக்கு பிறகு இன்னும் உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டில் நல்ல பலன் இருக்குது. ஆனால் இருப்பினும் உங்களுக்கு 7 சனி நடந்து கொண்டிருக்கிறதுனால ஒருத்தருக்கு நம்பி போகிறது, அடுத்தவங்களுக்காக போய் முன்னணிக்கிறது, அடுத்தவங்களுடையமான பிரச்சனை நம்ம தலையில் சுமந்துக்கிறது இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கிட்டு உங்களுடைய ஒர்க்குக்கு மட்டும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் போயிட்டுருங்க. மிகவும் அருமையாக இருக்கும். 2026ஆம் ஆண்டின் புதுமையான புத்தாண்டினுடைய நல்ல பலனாக உங்களுக்கு அமைய வேண்டும் என்று வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் கீழே என்னுடைய மொபைல் நம்பர் இருக்குங்க, அதுக்கு கான்டாக்ட் பண்ணி எந்த டவுட் இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.